மாண்புமிகு முன்னாள் முதல்வர், இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கம். மாண்புமிகு தமிழக முன்னாள் முதல்வர் அவர்களை, கடந்த 4.5 ஆண்டுகால ஆட்சியில் உண்மையான விவசாயிகளுடைய மனநிலை, ஆதங்கம், வெளிப்பாடு இதையெல்லாம் எங்கேயாவது சொல்ல வேண்டும், யாராவது கேட்க மாட்டார்களா என்கிற எண்ணம் எங்களிடத்தில் இருந்தது. அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த உங்களுக்கு விவசாயிகள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், 5 ஆண்டு காலம் தற்போதைய ஆட்சியாளர்கள் 5 முறை வேளாண்மைக்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார்கள். உண்மையாக சொல்ல வேண்டுமானால், ஒரு அரசு செலவு செய்கிறது, அதற்கான வரவையும் காட்ட வேண்டும். வரவு செலவு இருந்தால் மட்டுமே அது நிதிநிலை அறிக்கையாகப்படும். ஆனால் வேளாண் துறையை பொறுத்த மட்டில் செலவு மட்டுமே செய்யப்படுகிறது. வரவு இல்லாத பட்சத்தில் அது வேளாண் நிதிநிலை அறிக்கையாக எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அடுத்தது, இந்த ஆட்சியாளர்கள் தேர்தல் காலத்தில் வாக்குறுதியாக அளித்தது 505 வாக்குறுதிகள் அளித்தார்கள். இதில் விவசாயத்தை பொறுத்த மட்டிலே 110 வாக்குறுதிகள் விவசாயம் சார்ந்தது. 10 வாக்குறுதிகளை கூட இவர் முழுமையாக இன்னும் நிறைவேற்றவில்லை. ஆனால் முழுமையாக நிறைவேற்றதாக கூறினார்கள். இதெல்லாம் உண்மையிலேயே வருத்தமாக இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக வண்டல் மண் பிரச்சனை நாங்கள் உங்களிடம் கோரிக்கை வைத்தோம். 35 ஆண்டுகளுக்கு பிறகு உழவர்களுடைய உரிமையான வண்டல் மண்ணை எடுப்பதற்கு நிபந்தனை இல்லாத அனுமதியை கொடுத்தீர்கள். இந்த 4.5 ஆண்டுகால ஆட்சியிலே வண்டல் மண் எடுப்பதிலே நெறிமுறை கிடையாது, வரையறை கிடையாது. பெயருக்கு திட்டத்தை அறிவித்துவிட்டு விவசாயிகள் வண்டல் மண் முழுமையாக எடுக்க முடியாத நிலைதான் தற்போது தொடர்கிறது. பயிர் காப்பீட்டு திட்டத்தை பொறுத்த மட்டும் எங்களுடைய விவசாயிகள் முழுமையாக பாதுகாக்கக்கூடிய திட்டம் பயிர் காப்பீட்டு திட்டம். அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தில் 2000 நம்முடைய மாநிலத்தில் செயல்படுத்தப்படுகிற திட்டம் பல ஆண்டுகளில் ஒவ்வொரு ஆண்டாக செயல்படுகிற பொழுது பரிமாண வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. இந்த 4.5 ஆண்டு காலத்தில் பயிர் காப்பீட்டு திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்படவே இல்லை. திட்டத்திலிருந்து மத்திய அரசு விலகியதாக மாநில அரசு சொல்கிறது. ஆனால் உண்மையை சொல்ல வேண்டுமானால், மத்திய அரசு 2018-19 நிதியாண்டிலிருந்தே விலகிவிட்டது. அப்பொழுது மாநில அரசுடைய பங்களிப்பு 80%, மத்திய அரசுடைய பங்களிப்பு முழுமையாக கிடையாது. நிறுவனம் 20% செலவிட வேண்டும். ஆனால் இவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு முழுமையாக பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விலகி எங்களை நட்டயமடைய செய்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. 4.5 ஆண்டு காலத்தில் உண்மையை சொல்ல வேண்டுமானால், கிட்டத்தட்ட 30 ஆண்டு கால பொருளாதார வளர்ச்சியில் நாங்கள் பின்தங்கி இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. ஆனால் ஆட்சியாளர்கள் சொல்கிறார்கள் பல திட்டங்களை உருவாக்கி இருக்கிறோம் என்று. சமீபத்தில் கூட 43வது திட்டத்தை சிதம்பரத்தில் உங்களை தேடி முதல்வர் என்று அறிவித்திருக்கிறார்கள். 13 திட்டங்கள் மனுக்களை வாங்க மட்டுமே செயல்படுத்தியிருக்கிறார்கள். ஒவ்வொரு விவசாயியும் ஒரே ஒரு நிகழ்வுக்காக, ஒரு தேவைக்காக 13 திட்டங்களுக்கும் மனு கொடுத்திருக்கிறார்கள். இன்று வரை எந்த மனுக்கும் தீர்வு ஏற்படுத்தப்படவில்லை. உண்மையை சொல்ல வேண்டுமானால், எங்களுடைய வாழ்வாதாரம் சீரழிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. நீர் மேலாண்மையிலே தண்ணீர் சேமிப்பு கிடையாது, தண்ணீர் விநியோகம் சரிவர கிடையாது. முற்றிலுமாக நீர் மேலாண்மையிலிருந்து முழுவதுமாக விலகிவிட்டார்கள். எனவே மாற்றம் தேவை, மாற்றம் அவசியம். மாற்றத்தை உருவாக்க உங்களிடம் நாங்கள் துணை நிற்போம் என்று உறுதியாக கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழகத்தின் முடிசூடா மன்னர், எதிர்க்கட்சி தலைவர், தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கரும்பு உற்பத்தியை பொறுத்தவரையிலே சில புள்ளி விவரங்களை ஐயாவுக்கு அளிக்கலாம் என்று நினைக்கின்றேன். 2011 2021 வரைக்கும் கிட்டத்தட்ட சராசரியாக இந்த மாவட்டத்தில் இருக்கிற சேத்தியாத்தோப்பு பகுதியில் அமர்ந்திருக்கிற எம்ஆர்கே கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு 2,50,000 டன் வருடம் சராசரியாக அரைக்கப்பட்டு வந்தது. இதில் கொரோனா காலம் 2019-20 அப்பொழுது கூட நாம் 8 லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பில் 2,20,000 டன் கரும்பு அரவை செஞ்சோம். ஆனால் 2024-25 வேளாண்மைத்துறை அமைச்சர் அவருடைய அப்பா பேரில் எம்ஆர்கே கூட்டுறவு சர்க்கரை ஆலை தலைவர் ஆரம்பித்தது. அந்த சர்க்கரை ஆலையில்
போன ஆண்டு வெறும் 55,000 டன் கரும்பு அறவை செய்யப்பட்டுள்ளது. அதுவும் 3000 ஏக்கரில். காரணம் என்ன? பொக்கோ போயிங் நோய், மஞ்சள் அழுகல் நோய், வேர்ப்புழு நோய், காட்டுப்பன்றி தாக்குதல், இத்தனை நோய் இருந்தது. நமது புவனகிரி சட்டமன்ற தொகுதியிலே இருப்பதால் அண்ணன் அவர்கள் பொதுச் செயலாளரிடம் இதையெல்லாம் எடுத்து சொல்லி நமது எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் மிகப்பெரிய அறிக்கையை விட்டாங்க. அதாவது பொக்கோ போயிங் இருக்குது, இந்த நோயெல்லாம் இருக்குது, உடனே நிவாரணம் கொடுக்கணும், விவசாயிகளுக்கு குறைந்தபட்சம் ஒரு 30,000 ரூபாய் ஏக்கருக்கு கொடுக்கணும் அப்படின்னு அறிக்கை விட்டாங்க. அந்த அறிக்கையை மறுநாள் வேளாண் துறை அமைச்சர் மறுப்பு சொல்கிறார். இங்கே பொக்கோ போயிங்கும் கிடையாது, காட்டுப்பன்றிக்கு நான் இது கொடுத்துட்டேன், ஆனால் எல்லாம் சொன்னார். மறுப்பு அறிக்கை. ஆனால் அந்த வருஷம் கரும்பு உற்பத்தி எவ்வளோ? வெறும் 55,000 டன். 55,000 டன் அரைச்சதில் தமிழ்நாட்டிலே கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கடைசி சர்க்கரை ஆலையா எம்ஆர்கே கூட்டுறவு சர்க்கரை ஆலை 55,000 டன். இது மட்டுமல்ல, இந்த 55,000 டன் அரைச்சிங்களே, பணம் கொடுத்தீங்களான்னா 5,000 டன்னுக்கு பணத்தை கொடுத்துட்டு 50,000 டன்னுக்கு பணமே கொடுக்கல 6 மாசமா. அதுக்கும் அண்ணா அறிக்கை கொடுத்த பிறகு அறிக்கை வரப்போகிறது என்று தெரிந்து மறுநாள் விட்டு மறுநாள் எல்லா விவசாயிகளுக்கும் பணம் கொடுத்தாங்க. என்ன பண்ணனா எஃப்ஆர்பி மட்டும், மத்திய அரசு அறிவித்த ஆதார விலை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இன்னைய வரைக்கும் இந்த போன வருஷம் அனுப்பின கரும்புக்கு இன்சென்டிவ் கொடுக்கல. இதுதான் இங்கே இருக்கிற நிலவரம். அதே மாதிரி கரும்பு விலை 4,000 ரூபாய் வழங்குவேன்னு சொன்னாங்க. கரும்பு விலையை பற்றிய நான் ஒரு சின்ன தகவலை சொல்லவிருக்கிறேன். 2019-20 நாம் 2,750 ரூபா கரும்பு விலை கொடுத்தோம். ஆதார விலை 2,612 ரூபா 50 பைசா, நாம் இன்சென்டிவாக 137 ரூபா 50 பைசா கொடுத்தோம். அதுக்கு அடுத்தது 2020-21 அதை 150 ரூபாயா ஆக்கி 2,900 ரூபா கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்த இவங்க 4,000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னாங்க. நாம் 2021-22 சீசன் முடிக்கும்போது 2,950 ரூபாயும் அறிவிச்சிட்டோம். அந்த வருஷத்துக்கான அக்டோபரில் விலை அறிவிச்சதால் இவங்க வந்த பிறகு நாம் கொடுத்த அதே 195 ரூபாயை மத்திய அரசு விலை அறிவிச்சாங்கல்ல 2,821 ரூபா, அது கொடுத்தே ஆகணும். இவங்க கொடுத்த ஸ்டேட் இன்சென்டிவ் 2021-22 195 ரூபா, 2022-23 அதே 195 ரூபா, 2023 தான் 23-24 215 ரூபா கொடுக்குறாங்க. ஒரு டன்னுக்கு 20 ரூபா. இதுதான் இவங்க 4,000 ரூபா அறிவித்த லட்சணம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 2024-25 இப்போ 349 ரூபா அறிவித்து 3,500 ரூபாயை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா சக்கரை ஆலையும் நோட்டீஸ் அடித்து கொடுத்துருக்குறாங்க, கரும்பு விவசாயிகளுக்கு 4,000 வழங்கப்படும்னு. அப்போ நீங்கள் ஸ்டேட் இன்சென்டிவ் 706 ரூபா கொடுக்க போகிறீங்களா? அதை அறிவிங்கன்னா இன்றைய சூழல் வரை இந்த நிமிஷம் வரைக்கும் அறிவிக்காமல் வச்சுருக்குறாங்க. ஏன்னா தேர்தல் வரப்போகுது. அப்படியே அறிவித்தா மார்ச் மாதத்துக்கு மேலே அறிவித்தா அண்ணன் தான் அந்த அந்த பணத்தை கொடுக்கணும். அதுக்காக அவங்க பிப்ரவரி மாதம் வரைக்கும் அறிவிக்கவே மாட்டாங்க. இதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலவரங்கள். அப்புறம் சர்க்கரை ஆலைகள்லாம் இன்றைக்கி தலை நிமிர்ந்து நிற்குதுன்னா அண்ணன் 2012 இடத்துல மிகப்பெரிய ஸ்டெப்ஸ். ஏன்னா தமிழ்நாடு பூரா இருக்கிற சர்க்கரை ஆலைகள் நலிஞ்சு போய் அரசு வழிவகை கடன்கிற வேசன் மீன்ஸ் வாங்கி வச்சுருந்தோம். எந்த பேங்க்கு போனாலும் சர்க்கரை ஆலைன்னா திருப்பி அனுப்பிச்சிடுவான். அண்ணங்கிட்ட மனு கொடுத்து இங்கே இருக்கிற 2-3 சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் அருண்மொழி அண்ணன், பாண்டிய அண்ணன், முருகுமார் அண்ணன் எல்லாம் பல தடவை சொல்லி நம்ம சர்க்கரை ஆலைக்கு மட்டும் நம்ம சர்க்கரை ஆலையில் இருந்த கடன் 69 கோடியே 37 லட்சம். அதுக்கு வட்டி 72.98 கோடி ரூபாய் வட்டி. அண்ணன் பெரிய மனசு பண்ணி இன்னைக்கு சர்க்கரை ஆலையெல்லாம் நிமிர்ந்து நிற்குது. அந்த வருஷம் மட்டும்தான் சேத்தியத்தோப்பு சர்க்கரை ஆலை லாபத்தில் வந்தது. என்ன பண்ணாங்க புத்திசாலித்தனமாக அந்த 67 கோடியையும் அரசு மூலதனமாக்கி கடனிலிருந்து விடுவிச்சு நம்ம கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு 72.98 கோடி ரூபாய் வட்டியை தள்ளுபடி செய்த மிகப்பெரிய முதலமைச்சர் விவசாயிகளின் வெடிவெள்ளி அண்ணன். ஏன்னா இதை நாங்கள் சொல்லி தான் ஆகணும். நான் இந்த பகுதியில் குறைஞ்சபட்சம் வருஷத்துக்கு 2,000 டன் கரும்பு அனுப்புகிற விவசாயி. ஏன்னா எனக்கு விவசாயத்தில் என்ன கஷ்டம்ங்கிறத சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அப்புறம் எத்தனால் ஆலையை உடனே அறிக்கை 2021 நாங்கள் எத்தனால் ஆலையை ஆரம்பிச்சிட போகிறோன்னு.
அப்போ நான் தான் போர்டு தலைவராக இருந்தேன். தீர்மானம் கேட்டாங்க, கொடுத்தோம். இன்னும் பூமி பூஜை கூட போடலை. 4 வருஷம் 3 மாதம் முடிஞ்சிருச்சு. எத்தனை நாள் ஆளை எங்கே இருக்குன்னு தெரியல. பூமி பூஜையும் போடலை. ஆனால் 136 கோடி ஒதுக்கிட்டோன்னு அறிக்கை வந்ததோடு சரி. அந்த முளைச்சிருக்கு. அந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலை 30 ஆண்டு காலம் ஆகுது ஆரம்பிச்சு. சுற்றுச்சுவரே கிடையாது. யார் வேணாலும் எப்படி வேணாலும் போகலாம். இது வரைக்கும் சுற்றுச்சுவர் இல்லாத இருந்ததை அண்ணன் அருள்மொழித்தேவ அண்ணன் வந்து பொதுச் செயலாளரோட கவனத்துக்கு கொண்டு போன பிறகு கனிம வளத்துறை மூலம் ஃப்ரண்ட்டில் மட்டும் 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சுற்றுச்சுவர் போட்டிங்க. அதோட தொடர்ச்சியை அவங்க அப்பா பேரில் தான் இருக்கு மில்லு, அதையாவது போடுவார்னு பார்த்தா 4 ஆண்டு காலத்தில் ஒரு செங்கல்ல கூட அதில் எடுத்து வைக்கல அவர். இதுதான் வேளாண்மை துறை அமைச்சர் அந்த சர்க்கரை ஆலைக்கு செய்த மிகப்பெரிய சாதனை. அதே மாதிரி நாம் வெள்ளாற்றை பொறுத்தளவுக்கு 16 இடங்களில் தடுப்பணை. எங்கள் ஊர்லெல்லாம் 500 அடிக்கும் கீழே தண்ணி போயிடுச்சு. 300 அடி 350 அடியில் இருந்த தண்ணிலாம் மார்ச் ஏப்ரல் மே 3 மாதம் போர் வேலை செய்யாது. மழை பெஞ்சாதான் வேலை செய்யும். இப்போ இந்த ஐயா கொடுத்த தடுப்பணையால் ஒவ்வொரு ஊர்லேயும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஏப்ரல் மாதத்துலேயும் போர்வெல்லில் தண்ணி வருது, மே மாதத்துலேயும் வருது, ஜூன் மாதத்துலேயும் தண்ணி இறைக்குது. 12 மாதமும் தண்ணி வர்றதுக்கு நீங்கள் கொடுத்த இந்த திட்டம் தான் மிகப்பெரிய உதவியாக இருந்தது. அண்ணன் வந்து ஆதனூர் மேலும் குமாரமங்கலம் அண்ணன் பேசிட்டாங்க. ஆனால் அதில் ஒரே ஒரு சின்ன கருத்தை மட்டும் சொல்லிடுறேன். இந்த மாதம் ஜூலை 2ஆம் தேதி திறந்து விட்ட தண்ணி 30,000 கனஅடி. 500 கோடி ரூபா செலவு பண்ணி அண்ணன் மிகப்பெரிய திட்டத்தை கொடுத்து அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வராததால் தினமலரில் கூட கிளியராக போன வாரம் ஆதங்கம் எழுதியிருக்கான். அதாவது ஜூலை 2ஆம் தேதி 30,000 கனஅடியும், ஜூலை 3ஆம் தேதி 22,000 கனஅடியும், ஜூலை 4ஆம் தேதி 24,000 கனஅடியும், ஜூலை 9ஆம் தேதி 21,000 கனஅடியும், கிட்டத்தட்ட கொள்ளிடம் ஆற்று வீணாக்கின நீர் வந்து 13 டிஎம்சி தண்ணீரை திறந்து விட்டுருக்கிறாங்க. அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக ஒரு 500 கோடி ரூபா திட்டத்தை பயன்பாட்டுக்கு கொண்டு வராமல் இந்த மாதத்தில் மட்டும் 13 டிஎம்சி தண்ணீர் வந்து வீணாக கடலில் போயிருக்கு. அதையும் இந்த பயன்பாட்டுக்கு கொண்டு வரத்துக்கு 2006 அண்ணன் தான் முதலமைச்சராக வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். 2026 அண்ணன் தான் முதலமைச்சராகி அதை கொண்டு வரணும். கல்லணையை கட்டி நீர்வளத்தை பெருக்கிய கரிகாலன் வழியிலே நீங்கள் தங்கள் ஆட்சி காலத்திலே தமிழகத்தில் பல தடுப்பணைகளை கட்டி நீர்வளத்தை பெருக்கிய தற்போதைய சோழ மன்னரே, உங்களால் மட்டும்தான் விவசாயத்தை காக்க முடியும் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்எல்சியினால் நிலம் வீடு கொடுத்து பாதிக்கப்பட்ட 8 கிராமங்களின் சார்பாக எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்களிடம் மனுவை கொடுத்து ஒரு சில கோரிக்கைகளை வைப்பதற்காக ஒரு 30க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இங்கு வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 2006ஆம் ஆண்டு தொடங்கி 2013ஆம் ஆண்டு வரை எடுக்கப்பட்ட நிலங்களின் ஏக்கர் எண்ணிக்கை 5000த்திற்கும் மேற்பட்டு நிலுவையில் இருந்தது. அந்த 5000 ஏக்கர் நிலங்களையும் 6 லட்சம் ரூபாய் என்று கையகப்படுத்தி ஒரு நோட்டீஸ் 32 என்ற ஒரு அறிவிப்பாணை நோட்டீஸை போட்டு அந்த விவசாயிகளுடைய நிலத்தை இன்று வரை என்எல்சி நிறுவனம் கையகப்படுத்தவில்லை. ஆனால் 2011ஆம் ஆண்டு தொடங்கி 21ஆம் ஆண்டு வரை அம்மாவின் ஆட்சி, அண்ணன் எடப்பாடியாரின் ஆட்சியிலே இந்த என்எல்சி நிறுவனத்திற்கு மாநில அரசாங்கம் 1 ஏக்கர் நிலம் கூட எடுத்து கொடுக்கவில்லை. இதற்கெல்லாம் காரணம் இந்த பகுதியிலே தற்பொழுது புவனகிரி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களும் எடப்பாடியார் அவர்களும் அம்மாவும் ஆட்சியில் இருந்தபொழுது எங்களுடைய விவசாய நிலங்களை அழித்து இயற்கை சீற்றங்களை குறைத்து நாங்கள் உங்களுக்கு நிலம் எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நிறுத்தி வைத்திருந்தார்கள். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்ற ஒரு அவர் ஆட்சியிலே அதை கொண்டு வந்துதான் கிட்டத்தட்ட மைக்கேல்பட்டி, சேத்தியாத்தோப்பு, வடச்சேரி இது போன்ற இந்த நிலக்கரி சுரங்கங்களையே அண்ணன் அவர்கள் எதிர்த்து போராடி இன்று அந்த நிலக்கரி சுரங்கங்களை அமைக்க முடியவில்லை. எங்களது பகுதியிலே கிட்டத்தட்ட தற்பொழுது 2025
24 எடுக்கிறவனே 10,000 நிலத்துக்கு மேலே ஏக்கர் நிலத்துக்கு மேலே எடுத்து எல்லாத்தையும் வந்து ஓட்டி போட்டாங்க. பெரிய கனரக வாகனம் வச்சு பயிர் வைக்க முடியாத ஆக்கி போட்டாங்க. அன்னையிலேருந்து இது வரைக்கும் 3 வருஷம் ஆகுது அவங்க எடுத்து போட்டு. அந்த நிலம் இன்று வரை அவங்களுக்கு தேவையில்லை. ஆனால் ஒரு வேலி ஒன்றை போட்டு இந்த நிலத்துக்கெல்லாம் நாங்கள் பணம் கொடுத்துட்டோம், இந்த நிலத்துக்கெல்லாம் நாங்கள் பணம் கொடுத்துட்டோம், அதனால் வந்து இந்த நிலத்தில் நாங்கள் வேலி போடுறோம் அப்படின்னு சொல்லி வேலியை போட்டு வச்சுருக்காங்க. 2013 வரைக்கும் எடுத்த நிலத்துக்கு வந்து 6 லட்ச ரூபா தான் கொடுத்தாங்க. அதுக்கும் பிற்பாடு 2014 ஜனவரியில் எடுத்த நிலத்துக்கு 15 லட்சம் என்று ஒரு அறிவிப்பானை இது பண்ணி 15 லட்சம் கொடுத்தாங்க. அதன் பிறகு 2022 ஜனவரியில் திரும்ப ஒரு விலையை ஏற்றி 23 லட்ச ரூபான்னு கொடுத்தாங்க. அதன் பிறகு 2024 ஆரம்பத்தில் வந்து 25 லட்ச ரூபான்னு கொடுத்தாங்க. ஆனால் அதே நிலம் அந்த நிலத்துக்கு பக்கத்தில் அண்ணனுக்கு 25 லட்ச ரூபான்னு கொடுக்குறாங்க. என்னுடைய தம்பிக்கு 6 லட்ச ரூபான்னு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் 2 நிலமும் ஒரே நேரத்தில் இதுவரை பயன்படுத்தப்படவில்லை. 2010 எடுத்த நிலமும் இன்னும் சும்மா தான் கிடக்கு. 2025 எடுத்த நிலமும் இது வரைக்கும் சும்மா தான் இருக்குது. இதில் இன்னும் ஒரு கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, 2010 பரவனாறு மாற்றி அமைப்பதற்காக ஒரு கம்மாபுரம், சாத்தப்பாடி, ஆதனூர், மேல் வளையமாதேவி, கீழ் வளையமாதேவி போன்ற 5 கிராமங்களின் விளைநிலங்களை 2010 நோட்டீஸ் கொடுத்து அந்த நிலத்தை வந்து சும்மா நானும் வந்து வாய்க்கால் வெட்டணும்னு சொல்லி அந்த பரவனாற்றின் வாய்க்காலை வெட்டி போட்டாங்க. ஆனால் அந்த பரவனாற்றிலே நீர் விட்டு அந்த பரவனத்தை மாற்றி அமைக்கவில்லை. 2024 வரை 10 எடுத்தது 2024 வரைக்கும் 14 வருஷம் அந்த நிலங்கள்லாம் சும்மா தான் கிடக்குது. அந்த நிலத்துக்கு 6 லட்ச ரூபான்னு கொடுத்துட்டு 2024 வரைக்கும் அந்த வாய்க்காலை வெட்டி பயன்படுத்தவே இல்லை. ஆனால் கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, நிலம் எங்களுடைய கையகப்படுத்தி விட்டு எங்களுடைய பயன்பாட்டுக்கு வந்து விட்டது. பயன்பாட்டுக்கு வந்துச்சுன்னா நிலத்தை எடுக்கிறேன்னு சொன்னால் குறிப்பிட்ட காலங்களில் அந்த நிலத்தை நீ பயன்படுத்திக்கணும். பரவனாறு அமைக்க போகிறோன்னு சொல்லி 2010 அந்த வாய்க்காலை வெட்டி போட்டுட்டு 2025-24 வரைக்கும் அந்த வாய்க்காலை பயன்படுத்தவே இல்லை. அதன் பிறகு 2022 ஜனவரி வரைக்கும் போராட்டங்கள் அதிகப்படுத்தலை. 2022-21 திமுக ஆட்சி வந்த பிற்பாடு ஏகப்பட்ட போராட்டங்கள், ஏகப்பட்ட பிரச்சனைகள் அண்ணனை வந்து சந்திச்சிருக்கிறோம். அதன் பிறகு எங்களது புவனகிரி தொகுதி எம்எல்ஏ அவர்களை கையில் கொண்டு பல கட்ட போராட்டங்கள். இன்னைக்கு காலையில் போயிட்டு அண்ணனை வச்சுட்டு தடுப்போம், மிஷின் வரும். சாயந்தரமாக அண்ணன் வந்துட்டு பேசிட்டு போயிடுவாங்க. சாயந்தரமாக ஒரு டீம் வரும், அவன் வந்து ஓட்டுவாங்க, திரும்ப வந்து அவன் வந்து நேரம் வருவான். அங்கே திமுககாரர் வந்து கவுன்சிலர் ஒருத்தர் இருக்கார் எங்கள் 5-6 பகுதிக்கும், ஒரு 6 கிராமத்துக்கும், செல்வராசு என்ற திமுக கவுன்சிலர். அவர் இடத்துல வந்து என் கொலைக்கு நான் பணம் வாங்கிட்டேன், என் கொலையில் வந்து ஓட்டுங்கடா நீங்கள் அப்படின்னு சொல்லி அவர் நின்று வந்து என்எல்சிக்காரங்களை கூப்பிட்டு, அதிகாரிகளை கூப்பிட்டு மிஷின் எடுத்து வந்து ஓட்ட சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகளையும் பல முறை தூர் வார போகிறோம். ஒரு குளம் ஒன்று இருக்குது, அந்த குளத்தை நாங்கள் வந்து சுத்தம் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு தடவை வண்டி எடுத்து வராங்க. அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுறோம். ஃபோன் பண்ண உடனே அரை மணி நேரத்துக்குள்ளே அங்கே வந்து அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 விவசாயிகளை கூப்பிட்டு தடுத்து அங்கேருந்து அனுப்பிச்சி விட்டாங்க. அப்படிப்பட்ட வாய்க்காலை வெட்டி விட்டு 2024 தான் பயன்படுத்துகிறாங்க. 2010 வெட்டின வாய்க்கால். ஆனால் அந்த வாய்க்காலிலும் வாய்க்கால் வெட்டப்பட்ட இடத்துக்கு பணம் கிடையாது. வாய்க்கால் வெட்டாமல் சைடில் விவசாயி பயன்படுத்திட்டு வரான் பாருங்க, விவசாயி பயிர் வைக்கிற இடத்துக்கு பணம் உண்டுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 2 வருடம் போராட்டங்கள் நடந்து அதன் பிறகு அந்த 6 லட்ச ரூபா கொடுத்த இடத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபா கருணை தொகை என்று பல போராட்டங்கள் அண்ணனை வச்சுக்கிட்டு ஒரு மாதத்துக்கு 10 தடவை போராட்டம் பண்ணுவோம். போராட்டம் பண்ண பிற்பாடு அதிலும் 4 கிராமங்கள் தான், கீழ் வளையமாதேவி, மேல் வளையமாதேவி, கத்தாழை, மும்முடிச்சோழகன், 4 கிராமங்களுக்கு மட்டும் ஏக்கருக்கு 10,000 சொல்லிட்டு 10 லட்ச ரூபான்னு சொல்லிட்டு ஒரு கருணை தொகை கொடுத்தாங்க. அதில் கம்மாபுரம், ஆதனூர், சாத்தப்பாடி இந்த 3 ஊருக்கும் சுத்தமாகவே கருணை தொகை கொடுக்கல. ஆனால் மொத்தம் வந்து 8 கிராமத்துலேயும் அறிவிப்பு ஆணை போட்டு வெட்டுனது, நிலத்தங்களை வந்து கையகப்படுத்தினது ஒரே ஆண்டு. எல்லா நிலங்களையும் 6 லட்ச ரூபான்னு கொடுத்தது ஒரே ஆண்டு. 4 கிராமங்களுக்கு மட்டும் பணம் கொடுத்துட்டாங்க, 10 லட்ச ரூபா கருணை தொகை கொடுத்தாங்க. மிச்சம் இன்னே வரைக்கும் அண்ணனோட புவனகிரி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவோடு
ஒரு மாசத்துல ஒரு தடவை போயிட்டு கலெக்டரை சந்திக்கிறோம், இடியை சந்திக்கிறோம், அந்த முதன்மை மேலாளர் ஜிஎம்ஐ சந்திக்கிறோம். ஒவ்வொரு முறையும் சந்திக்கும் போது கலெக்டரோட சந்திக்கும் போது கலெக்டர் கூப்பிட்டு சொல்றாரு, சார் இது நியாயம், ஒரே ஆண்டுல ஒரே சமமான இழப்பீடு கொடுத்த 6 லட்சம் கொடுத்தது. ஆனா ஒரு சில பகுதியை நீங்க வந்து பயன்படுத்துறீங்க, ஒரு சில பகுதி விவசாயி பயன்படுத்திட்டு இருக்கான். அந்த விவசாயி பயன்படுத்தின கொள்ளைக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குறீங்க. அந்த 4 ஊருக்காரன் என்ன பாவம் பண்ணான், அவனுக்கு நீங்க கொடுங்கன்னே சொல்றாரு. ஆனா அந்த ஈடியும் அதை பத்தி வந்து காதல் வாங்குறது கிடையாது, ஜிஎம்மும் காதல் வாங்குது. அங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுகவில் எல்ஏவில் வந்து தொழிற்சங்கத்தில் இருந்தவர், அவர் முன்னாள் நகர செயலாளர் புகழேந்தி என்ற ஒருத்தர். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த இடிக்கோ இல்லை ஜிஎம்முக்கோ தன்னிச்சையாக செயல்பட முடியாது. இவர் என்ன சொல்றாரு, இவங்களுக்கு வேலை போடுனா வேலை போடு, இந்த நிலத்துக்கு பணம் கொடுத்தா கொடு, இந்த வீட்டுக்கு இவ்வளோ தொகை கொடுத்தா கொடுக்கணும். அப்படிதான் வந்து அங்கே வந்து என்எல்சி நிறுவனம் இயங்கி கொண்டிருக்குது கொஞ்சம். மற்றபடியா என்எல்சி இடியோ அதிகாரிகளோ புகழேந்தி, இந்த புகழேந்திங்கிற ஒருத்தர், அவர் வந்து திமுக காரர். அவரு ஒரு பையன் வந்து அருள் ஜோதிங்கிறவன் வந்து தடுக்கிறான். கிட்டத்தட்ட வந்து மார்ச் மாதம் 20ஆம் தேதி 100 வீடு சார், கரிவீட்டில் ஒரு 180 குடும்பம். அந்த 180 குடும்பத்தில் 100 குடும்பத்துக்கு மேலே பணம் கொடுத்து, மாற்றுமனை கொடுத்து, வேலை வாய்ப்பு கொடுத்து வெளியில் அனுப்பிச்சாங்க. வேலை வாய்ப்புனா நிரந்தர வேலை வாய்ப்பு கிடையாது, ஒரு கான்ட்ராக்டுங்க மாதிரி கொடுத்து ஒரு 100 பேரை வச்சுமா கண் துடைப்பு மாதிரி கொடுத்து இந்திரா நகரில் கொண்டு போய் இடம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஊருக்குள்ள இன்னும் 50 பேர் இருக்கிறாங்க, விவசாயிகள் இருக்காங்க, நிலமிழந்தவங்க இருக்காங்க. அந்த 50 குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகுதுண்ணா. அந்த 1.5 வருஷமா இன்னைய வரைக்கும் எந்த ஒரு தீர்வும் காணப்பட முடியல. எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ முறை போய் சந்திச்சு பேசுகிறான். ஒரு ஜிஎம்மும் ஒரு ஈடியும் வந்து அந்த இடத்த வந்து ஆக்கிரமிப்பு செய்ய வரான். மெயின் ரோட்டுக்கும் பக்கத்தில் ஈபி இருக்கு, அந்த 50 குடும்பத்துக்கும் கரண்ட் போகணும். அந்த பகுதியில் ஒரு வாட்டர் டேங்க் இருக்கு, மினி டேங்க் இருக்கு. இதையெல்லாம் கட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட மார்ச் மாதம் 20ஆம் தேதி வரான். 20ஆம் தேதி வரும்போது ஒரு பையன் மட்டும் நின்று தடுக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு அண்ணன் வராங்க. அண்ணன் வந்து நின்றுக்கிட்டு இதை நீங்கள் செய்யக்கூடாது, அவனும் மனுஷன் தானே, அவன் அந்த 50 குடும்பத்துக்கு எப்படி தண்ணி கொடுக்க முடியும், அவன் எப்படி வாழ முடியும்னு சொல்லி பேசி டிஎஸ்பி வராரு. டிஎஸ்பி வந்து இன்னும் ஒரு 10 நாளைக்குள்ள ஒரு தீர்வு காணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாருண்ணே. ஆனால் இது ஏன் நான் இவ்வளோ கொஞ்சம் டைம் தான் எடுத்துப்பேன், ஏன்னா என்எல்சி பிரச்சனை வந்து சரிங்கண்ணா. அது மாதிரி எங்களுக்கு ஆமாண்ணா 2016லேருந்து இல்லை சின்ன அந்த 2009லேருந்து ஒரு 2 நிமிஷம் தான், 2009லேருந்து 2013 வரைக்கும் எடுக்கப்பட்ட இந்த 10,000 ஏக்கருக்கு மேலே உள்ள நிலத்துக்கு வாழ்வாதாரம் 1,09,500 அறிவிச்சாங்க. அந்த வாழ்வாதாரம் 2014க்கு அப்புறம் 2016ல் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அப்போ சுரேஷ்குமார் கலெக்டர் இருக்காரு. 2014 ஜனவரியில் சட்டம் பாஸ் ஆகுது. சட்டம் பாஸ் ஆன அன்னையிலேருந்து புதிய ஆர்என்ஆர் வேல்யூவேஷன் மாறுது. 25 லட்ச ரூபாயாவது ஏக்கருக்கு. நிலத்துக்கு உண்டான வாழ்வாதாரம், நிலம் என்று கொடுத்தவனுக்கு குறைந்தபட்சம் 12 லட்ச ரூபா, 1 ஏக்கர் கொடுத்தவனுக்கு 15 லட்ச ரூபா, 1 ஏக்கருக்கு மேலே 2 ஏக்கருக்கு கொடுத்தவனுக்கு 17 லட்ச ரூபா. இந்த மாறுபாடுகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது 2009லேருந்து 2013க்குள்ள பழைய சட்டத்தில் நீங்கள் நல்லா எடுத்தீங்க. அந்த வாழ்வாதாரத்தை 2014 தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க. அந்த 2016க்கு அப்புறம் தான் அந்த விவசாயி வந்து ஒரு சில விவசாயி அவனுடைய வறுமையின் காரணமாக போயிட்டு அந்த பணத்தை போயிட்டு வாங்கிடுறான். ஆனால் வாங்கும்போது புதிய சட்டத்தின்படி வாங்குறான், புதிய சட்டம் பிறந்த பிற்பாடு போய் வாங்குறான். ஆனால் உனக்கு 2014 சட்டம் பிறந்துச்சு. இன்னமும் வந்து 25 வரைக்குமே அந்த 1,09,500 தான் நீங்கள் வாங்கிக்கணும், இல்லைன்னு சொன்னாங்க நீங்கள் போங்கன்னு சொல்லி அதற்கான போராட்டங்கள், ஏகப்பட்ட போராட்டங்கள் பண்ணுறோம். இந்த போராட்டத்திற்கும் விவசாயிகளின் விடிவெள்ளியாக 2026 நீங்கள் அரியணை ஏறுவது நிச்சயம் நிச்சயம். இந்த விவசாயிகளை காப்பதற்கு தமிழ்நாட்டிலே வேறு யாரும் நாதி கிடையாது என்பதை கருத்தில் கொண்டு அண்ணன் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சரும் நாளைக்கு விவசாயினுடைய விடிவெள்ளியாக மாறி நாளைக்கு 26ல் முதலமைச்சராக வரப்போகின்ற முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் விவசாயியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.
கட்டிய அணைகள் பல, கல் நாட்டிய அணைகள் பல, நிறுத்தப்பட்டது அனைத்தும் திமுக ஆட்சியிலே. இன்றைக்கு வறண்டு போகிறது கொள்ளிடமாறு. ஏனென்று கேட்டால், ஏனென்று நாங்கள் விவசாயி கேட்டால், அது கட்சி வேறு இது கட்சி வேறு, அதையும் இதையும் ஒப்பிடாதீர்கள் என்று அரசியல்வாதிகள் சொல்கிறார்கள். இன்றைக்கு 100க்கு மேற்பட்ட கிணறுகள் கொள்ளிடமாற்றிலே குடித்தண்ணீருக்காக எடுக்கப்படுகிறது. அந்த எடுக்கப்படுகின்ற தண்ணீருக்காக நாங்கள் விவசாயி கேட்கிறோம், தண்ணீரை எடுத்து செல்லுங்கள், ஆனால் எங்களிடத்திலே தடுப்பணை கட்டுங்கள். அண்ணன் சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நலமுத்தூருக்கும் ஒற்றாபாளையத்துக்கும் இடையிலே ஒரு அணையை கட்ட வேண்டும், அதே மாதிரி மாதுரைவேலூருக்கும் கடலூர் மாவட்டத்துக்கும் இடையிலே கட்ட வேண்டிய அணையை கட்டுங்கள் என்று கேட்கிறோம். அதற்கு நிதி இல்லை என்று சொல்கிறார்கள். நிதி இல்லாத ஆட்சி எதற்கு நீங்கள் இருக்கிறீர்கள்? எப்படி தண்ணீர் போட்டு நீங்கள் எடுத்துக்கொண்டு குடி தண்ணீர் எடுக்கிறீர்கள்? எங்களுடைய காலம், எங்களுடைய வாழ்வாதாரம் அழிந்து போகிறது என்று சொல்கின்ற பொழுது நீங்கள் அதை பற்றிலாம் பேசுவதற்கு உங்களுக்கு இங்கே வேலை இல்லை. நாங்கள் பேசுறது தான், நாங்கள் சொல்றது தான், நாங்கள் தண்ணீர் எடுப்போம், அணையை கட்டுவோம் அப்படின்னு சொல்லி முன்னுக்கு புண்ணாக முரண்பாடாக பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அணை கட்டுவதில் அவர்கள் எந்தவித ஆர்வமும் காட்டவில்லை. எங்களுடைய பகுதி குமராட்சி பகுதியிலேருந்து ஆரம்பித்து இந்த பகுதியில் ஒரு 20க்கு மேற்பட்ட கிராமங்கள் வறண்டு போகுது. உப்பு தண்ணி குடிக்கிற தண்ணிங்க, உப்பு தண்ணிங்க. நாங்கள் குடிக்கிற தண்ணிலாம் உப்பு தண்ணி தான், கேன் வாட்டர் தான் கொடுப்போம். அண்ணன் அதை பற்றி சிறப்பாக பேசிட்டாங்க. நாங்கள் குடிக்கிறதெல்லாம் உப்பு தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்கோம். எங்களுடைய நிலைமை மாரி நாங்கள் 3 போகம் நட்டு அறுத்தோம். இன்னைக்கு வந்து ஒரு போகம் கூட நட்டு அறக்க முடியல. அதையும் மானத்தை நம்பி விரைச்சிக்கிட்டு விறகால் விரைச்சிட்டு இருக்கோம். எங்களுடைய சூழ்நிலை மாரி மாறி போச்சு. இதற்கெல்லாம் காரணம் இந்த தடுப்பணை கட்டாத காரணம் தான் என்று இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு, அடுத்தபடியாக அணைகளை பற்றி நிறையா எடுத்து சொல்லிட்டாங்க. அடுத்தபடியாக வந்து விவசாயிகளே வயிற்றில் அடித்த திமுக ஆட்சியை நாங்கள் கண்டிப்பதற்கு பல போராட்டங்களை நடத்தினோம். 2023 ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி மேட்டூரை சாத்திட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இது வந்து அந்த மேட்டூரை சாத்தினா என்ன பண்ணணும்? விவசாயிங்க நாங்கள் என்ன செய்வோம்? விளைநிலத்தை வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம்? மீன் குஞ்சா நாங்கள் வளர்ப்போம். விவசாயம் செய்கிறதுக்கு எங்களுக்கு வேண்டிய ஒன்று வழி வகுக்கணும். ஒன்று தண்ணீரை கேட்டு கர்நாடகத்தை வாங்கி கொடுக்கணும். இல்லையா இந்த பகுதியில் வறட்சி பகுதின்னு சொல்லி அறிவிச்சிடணும், நிவாரணம் கொடுக்கணும். அதை சுட்டி கேட்டோம்னா நாங்கள் சொன்னோம், நான் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன், 2 வேற ஒன்றும் கேட்கல. முந்தைய ஆட்சியில் 19-18 வறட்சி நிவாரணம் கொடுத்தாங்களே, அனைத்து இந்த அதிமுக எடப்பாடி ஆட்சியில் கொடுத்தாங்களே, நீங்க ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்குறோம். இவன் யாரா பச்சை துண்டு போட்டு பேசுறவன் அப்படிங்கிறாங்க. இது நியாயங்களா? இது தருமங்களா? கொடுத்ததை, அதாவது சாப்பிட்ட சாப்பாட்டை நாங்கள் சொல்லி தானே ஆகணும். நாங்கள் கேட்டதை கொடுத்தவங்கள சொல்லி தானே ஆகணும். நான் கேட்குறேன் வந்து, ஏங்க இந்த மாரி அந்த ஆட்சியில் செஞ்சாங்களே, இப்போ அதை விட வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. வெள்ளம் 2018 வந்தப்ப மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் யாருமே வராத ஒரு நிலை, அதாவது வந்து அந்த லால்பேட்டை வழியாக வந்து வில்லான இது வெள்ளையங்கால் ஏரியை வந்து பார்த்தாங்க. ஏரியை பார்த்துட்டு அன்னைக்கு திட்டம் அறிவிச்சது எவ்வளோ தெரியுங்களா? 5000 ரூபா அறிவிச்சாங்க. நாங்கள் முதலமைச்சரை போயிட்டு, அண்ணன் காட்டுமன்னார் சட்டமன்ற உறுப்பினர் நானும் தான் போய் கெகன் சிங் பேடிக்கிட்ட இன்னும் பேசுகிறோம். ஐயா நீங்கள் திருநாரையூர் போகிறதுக்குள்ளே பார்த்து அறிவிங்க, பாக்கி இருக்கிறது எங்களுக்கு முழு நிவாரணம் 7000 அறிவிங்கன்னு சொன்னோம். திருநாரையூரை வந்து இறங்குனாங்க, பார்த்தாங்க, அன்னைக்கு அறிவிச்சுட்டாங்க 7500. யாருங்க முதலமைச்சர்? யாரு விவசாயிக்கு செய்யற முதலமைச்சர் யாரு? நாங்க யாரை நம்பி இருக்கணும்? அரசாங்கத்தை நம்பி நாங்க இருக்கிறோம். அரசு எங்களை என்ன பண்ணணும்? நாங்க எங்களுக்கு கஷ்டம் வரும்போது நாங்க பயிருக்கு நாங்க நிவாரணம் கட்டுறோம். அந்த 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 அதுக்கு எது கட்டுறோம்? நிவாரணம் கேட்குறோம். நாங்கள் எதுக்கு கட்டுறோம்? நாங்கள் பயிர் பாதுகாப்புக்கு, நாங்கள் எங்களுடைய உயிரை நாங்கள் பாதுகாக்கிறதுக்கும் பயிரை பாதுகாத்துக்கிறதுக்கும் நாங்கள் பயிர் காப்பீடு கட்டுறோம். அந்த பயிர் காப்பீட்டை வாங்கி தர கடமை யாருங்க? அரசு தானே வாங்கி கொடுக்கணும். அண்ணன் ஆட்சியில் எவ்வளோ வாங்கி கொடுத்தாங்க? 17000. பதிக்கப்பட்ட பகுதியில் 17000 29,000 வாங்கணும். இந்த அரசில் எவ்வளோ கொடுக்குறான் தெரியுங்களா? 3500. இன்னும் பாதிக்கப்பட்ட இந்த இடையாறு போல உள்ள கிராமத்தெல்லாம் இன்னும் இன்சூரன்ஸே கிடைக்கலைங்க. அந்த இடத்துலலாம் கிடைக்கவே இல்லை. இன்னும் 33 கிராமத்துக்கு இன்னும் இன்சூரன்ஸ் பயிர் கிடைக்கலைங்க. ஆட்சியை கேட்டால் நிதி இல்லை. எப்படி போடுறாங்க தெரியுங்களா காப்பீடு திட்டம்? இந்த ஊரில் 3, இந்த ஊரில் 3 ஊருக்கு போடுறாங்க 3500. அப்படியே விட்டீங்கன்னா இந்த பக்கம் பரங்கப்பட்டில் வந்து 2 ஊருக்கு போடுறாங்க. எப்படி அண்ணன் எடப்பாடி ஆட்சி காலத்தில் எப்படி ஒரு அறிவிச்சாங்கன்னா ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் 17000 17000, இன்னும் ஒரு நேரத்தை அறிவிச்சா 23 23,000 கிடைச்சிதா? எது கிடைச்சிதா? எங்களுடைய அக்கௌண்ட்ல வந்து பணம் ஏறிக்கிட்டே இருந்தது. என்ன ஒரு நிவாரணமா? 3 நிவாரணம். 3 வருஷம் எங்களுக்கு பயிர் நிவாரணம் வந்து காப்பீடும் நிவாரணமா மாறி 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 ஏறிட்டு இருந்தது.
இதை நினைச்சு இந்த ஆண்டுல பார்க்கும்போது 24, 23ல பேஞ்ச மழைக்கு நிவாரணம் உண்டா கேட்டா என்ன சொல்றாங்க தெரியுங்களா? யாரும் பேர சொல்லுங்க. கேட்டா என்ன சொல்றாங்க தெரியுமா? என்ன சொல்றாங்க? அமைச்சர் என்ன சொல்றாங்க? இவனுக்கெல்லாம் வேற வேலை இல்லை, இவனெல்லாம் வந்து பஞ்சம் போய்க்குவேன், இவனெல்லாம் கேட்டா மரியாதை இல்லை இவனுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இதெல்லாம் நியாயங்களா, தருமங்களா? நாங்க எதுக்கு போராடுறோம்? ஒரு போராட்டம் கிடைக்கலன்னா நாங்க போராட்டம் பண்றோம். 23,000 ரூபாய்க்கு 23,000 இப்போ கயிறு காப்பீடு கொடுத்தன்னைக்கு அது இது எல்ஐசி இது என்னன்னது பயிர் காப்பீடு இன்சூரன்ஸுக்கு வந்து ஐசிஐசி லம்பாடி எனக்கு போய் போராட்டம் பண்றோம், போய் திரும்ப கிடைக்கல விட்டு போனதுக்கு. ஆனா இன்னைக்கு அதே ஆள் இன்னைக்கு திமுக அமைச்சர்கிட்ட போய் கையகப்படுத்திக்கிட்டு போடாத நிவாரணத்துக்கு போஸ்டர் ஓட்டுறான் போய். இதெல்லாம் என்னங்க வேலை? இதெல்லாம் எப்படி? அப்புறம் எப்படி நிவாரணம் கிடைக்கும்? எவ்வளவு மன வேதனையா இருக்கு. என்னுடைய மன வேதனையெல்லாம் சொல்லணும், நேராகவே வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஐயாட்ட போய் சொல்லணும், அமைச்சரை பார்க்கணும். நான் வந்து இதோட 7வது வாழ்த்து மடல் கொடுக்குறேன் அண்ணனுக்கு. இந்த மடல் கொடுத்தா 7வது வாழ்த்து மடல். எதுக்கு? என்னைக்கு வந்து நான் மேட்டூரில் அண்ணனை பார்த்தனோ, நான் வந்து முதல்ல நான் பார்த்தப்போ ஒரே வார்த்தை சொன்னாங்க. அன்னைக்கு தான் நான் வந்து எடப்பாடி ரசிகனாக மாறினேன். எல்லாருக்கும் நான் எடப்பாடி ரசிகன். நான் இன்னைக்கு நேரத்தோட சொல்றேன். காரணம் என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கும். அவங்க சொன்னாங்க யாருமே சொல்லாத வார்த்தை, நான் ஒரு விவசாயி, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கேன், நீ எப்போ வேணாலும் பார்க்கலாம் சொன்னது ஒரே முதலமைச்சர் எடப்பாடியார் தான். அதனால தான் நான் இன்னைக்கு வந்து அவருடைய ரசிகனாக இருக்கேன். இன்னைக்கு வந்து நான் எந்த பொறுப்பு வேணாம், நான் அவருடைய ரசிகனாக இருக்கிறேன். அண்ணன் கூட சொன்னேன், நீ ஒரு பொறுப்பில் இருந்தாங்க, பொறுப்பு வேணாம்னா அவங்களோட ரசிகனாக இருக்கிறேன். நான் என்றைக்குமே அவங்களுடைய கடமையோடு நான் உணர்வோடு நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னேன். அதனால இந்த அரசுக்கும் அந்த அரசுக்கும் ஒப்பிட்டு பார்க்கையில் 20% கூட திமுக ஆட்சி செய்யல, 25% கூட திமுக ஆட்சி செய்யல, விவசாயிகள் செய்யல என்ற குற்றச்சாட்டை வச்சு மீண்டும் எடப்பாடியார் அவர்கள் முதல்வராக வர வேண்டும், எங்களுடைய துயரமெல்லாம் துடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு எனது நன்றியை உழைத்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ணா, செங்கரும்பு வியாபாரி சங்கமாக பேசுகிறதுக்கு வந்திருக்கோங்க அண்ணா. 3 வருஷமாகவே இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் கடைசி ஜனவரி 10 வரைக்குமே செங்கரும்பு வெட்டதை பற்றி எதையுமே அறிவிப்பே வழங்குறதே கிடையாது பொங்கல் கரும்புக்கு. இந்த வருஷம் என்னாச்சுன்னா, போன வருஷமும் நீங்கள் போராட்டம் பண்ணி அங்கே பண்ருட்டி குறிஞ்சிப்பாடி சேர்ந்த விவசாயிங்க எல்லாருமே ரோட்டுக்கு வந்து போராட்டம் பண்ண, இது வரைக்கும் அரசு வழங்கலை, அறிவிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து 10ஆம் தேதி, இந்த வருஷம் 10 வரைக்குமே வரல. சட்டப்பேரவையில் நீங்கள் போராட்டம் செங்கரும்பு இல்லாமல் பொங்கலா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினீங்க. அதுக்கப்புறம் பொங்கல் பரிசு தொகுப்பை அறிவிச்சிட்டு லாஸ்ட்டாக ஆட் பண்ணாங்க செங்கரும்பை, இப்போ நம்ம கரும்பு கொடுக்கலாம் அப்படின்னு. அது நடந்ததுக்கப்புறம் சந்தோஷமாக இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன ஒரே நேரத்தில் 4 நாளில் கரும்பு வெட்டும்போது ஆள் பற்றாக்குறை ஏற்படுது. எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு லாரி அனுப்பணுன்னா எங்களுக்கு 32-34 ஆளுங்க தேவைப்படுது. அந்த 2 நாளில் எங்களால் கொள்முதல் பண்ணி அவங்க சொல்கிற டிமாண்டுக்கு கொடுக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகமாக இருந்துச்சு. இப்போ 9, 8, 10 ஆகிட்டுது, 11 தேதி ஆகிட்டுது. அதுக்கப்புறம் இன்னொரு ட்விஸ்ட்டாக என்ன நடந்ததுன்னா, வியாபாரிங்க வராங்க, ஏற்கனவே வழக்கமாக ஆந்திராவுக்கு அனுப்புகிறவங்க அந்த மாதிரி வியாபாரிங்க வராங்கண்ணே. அவங்க வந்து எங்கள் கரும்பை கேட்குறாங்க. கவர்மெண்ட் வாங்குதே, நீங்கள் ஏன் கேட்குறீங்கன்னொடனே அந்தந்த ஏரியாவில் அவங்கவுங்க வாங்கிட்டாங்க, உங்கள் கரும்புலாம் வாங்குறது ஆள் இல்லை, எங்களுக்கு யாராவது டிமாண்ட் ஃபோன் பண்ணால் வாங்குறோன்னு சொல்லிட்டு நாங்கள் டிஆர் ஆஃபீஸ் போகிறோம். டிஆர் ஆஃபீஸ் போனால் இங்கே உள்ள 33 சொசைட்டி வரைக்கும் நாங்கள் வாங்கிக்கிறோம், லோக்கல் மட்டும் நாங்கள் டிராக்டர் அந்த மாதிரி சின்ன வெஹிக்கிள்ஸை பயன்படுத்தி வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி என்னன்னு சொல்லிட்டு கேட்டோம்னா திரும்பி ஜேஆர் ஆஃபீஸ்லேருந்து வரோம். இங்கே என்ன நடந்துச்சுன்னா, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, வட சென்னை அந்த மாதிரி உள்ள அந்த 8 ஜோன்லேருந்து யாரோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி ஒரு 4 வியாபாரிங்க மட்டும் வாங்கிக்கிறாங்கண்ணே. அங்கேருந்தே கரும்பு டையப் வச்சுக்கிறாங்க, வந்து அவங்க வாங்குறாங்க. எந்த அதிகாரிகளையும் வரல, பார்வையிடுறதுக்கு மட்டும் ஜேஆர் மட்டும் கரும்பு வயலை பார்த்துட்டு போயிட்டாங்க. எப்படியும் நாங்கள் வேறு வழி இல்லை, 16 ரூபா 50 காசுக்கு வாங்குறாங்கண்ணா கரும்பு. கவர்மெண்ட் அறிவித்தது 36 ரூபா, 16 ரூபா 50 காசுக்கு மட்டும்தான் வாங்குறாங்க. ஏன்னு கேட்குறோம், எங்களுக்கு 2 நாள் போச்சுன்னா அந்த கரும்புக்கு மதிப்பு இல்லைண்ணா. ஆல்டர்னேட்டாக எந்த பணி எதுவுமே பண்ண முடியாது, அதை டிராக்டர் வச்சு உழுதான் பண்ணலாம். பயம் வருது, இப்படி பீதியிலே தான் இருக்கும் 4 வருஷமாக. சரின்னு சொல்லிட்டு 16.50 கொடுக்குறோம். ஆனால் இதில் என்னென்னா, கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் பணம் வாங்குறது டாக்குமெண்ட் கேட்குறாங்க, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு எல்லாத்தையும் கொடுக்கும்போது அதிகாரி வாங்கலை, அதையுமே எந்த அதிகாரி வாங்கலை. இதுவே புரோக்கர் வந்து வாங்குறாரு, எங்கள்கிட்ட எல்லாத்தையும் கேதர் பண்ணுறாரு. அவர் வாங்கி போய் அந்த அதிகாரியை கொடுக்குறாங்க. இது வரைக்கும் என்னோட சொந்த ஊர் வெயிலூர், வாழைக்கொல்லை, வெள்ளியக்குடி 5 கிராமத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்திருக்கோண்ணே கரும்பு பயிர்றவங்க. யாருமே எந்த அதிகாரியும் லாஸ்ட் இயரில் நாங்கள் பார்க்கல. அதுக்கு முடியாது, கொஞ்சம் 2-3 பேர் இருந்தாங்க. ஜேஆர் வரல, டிஆர் வரல, யாருமே வரலன்னா பேருக்கு அந்த அது வழியாக தான் வேளாண் துறை அமைச்சரும் போகிறார். ஏரிக்கரை ஒட்டு தான் என்னோட கிராமம், வீராண ஏரியும் வீரகரண ஏரிக்கு ஒட்டும் என் கிராமம், அது ஒட்டில் தான் இருக்கும்.
ஒரு அரசு அறிவித்து எந்த அதிகாரிக்குமே எங்கள் டாக்குமெண்ட் போகாமல் பணம் வாங்குறோம். 36 ரூபாய்க்கு 16 ரூபா 50 காசு வாங்குறோம்னா கரும்புக்கு. இதில் 100 கரும்பு கொடுத்தா 10 கரும்பு ஃப்ரீ கரும்பு கொடுக்குறோம். 1000 கட்டு கொடுத்தா 100 கட்டு ஃப்ரீயாக தரோம். கேட்டால் நீங்கள் கவுண்டிங்கில் மிஸ் பண்ணியிருப்பீங்க, ஃப்ரீ கரும்பு கொடுக்கணும் தான்னாங்க. சரி, அதுவும் கொடுத்துட்றோம். அது போகவே எங்களுக்கு அந்த அவனை தான் கருது. இதில் நான் முக்கியமாக பேச வந்த இன்னொரு விஷயம், பன்னீர் கரும்பு சார்பாக பேச வந்தாலும்னா, ரொம்ப இப்போ நடக்கிற ஒரு அக்கிரமத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். இயந்திர நடுவு மானியம்னு 4000 ரூபாய் கவர்மெண்ட்டு சப்சிடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இயந்திர நடுவு நட்டால் ஏக்கருக்கு 4000 ரூபாய். அந்த 4000 ரூபாய்க்கு நாங்கள் எல்லாம் அப்ளை பண்ணுறோம், ஆன்லைனில் அப்ளை பண்ணுறோம். திருப்பி என்ன பண்ணுறாங்க, ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டுனா அந்த மணியார்கிட்ட அடங்கல் வாங்கணும், மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. அதுவே எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபாய் செலவாகுது. திருப்பி அதை ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுக்குறோம். கொடுக்கும்போது 500 ரூபாய் கேட்குறாங்க. அந்த டாக்குமெண்ட்டை அவங்க ஃபார்வேர்ட் பண்ணுறது 500 ரூபாய் கேட்குறாங்க. ஏன்னு கேட்டு என்னோட சகோதரரும் ஒருத்தர் வந்திருக்கார், பக்கத்து ஒரு சகோதரர். அந்த ஆஃபீஸை இழுத்து பூட்டுறாரு, சாத்தமங்கலத்தோட வேளாண் துறை ஆஃபீஸை இழுத்து பூட்டுறாரு. போலீஸ் வர வைப்போன்னு சொல்கிறாங்க. இது முந்தா நாள் நடந்த சம்பவம்னு. ஏன்னு கேட்குறோம். அதுக்கு என்ன ஆள் சொல்கிறாங்கன்னா, இது நாங்கள் சும்மா லஞ்சமாக வாங்கலை, உங்களுக்கு ஒரு பொருளாக தரோம் அப்படின்னாங்க. இப்போ வந்து அதிகாரிகள்கிட்ட அந்த டப்பாவை கொடுத்துருக்காங்க. அவங்க பார்வைக்கு வந்துச்சான்னு தெரியல. அது என்ன பொருள்னா, மல்லாட்டைக்கு அடிக்கிற மருந்து, வேர்க்கடலைக்கு அடிக்கிறது, முந்திரிக்கு அடிக்கிறது, இந்த மாதிரி டப்பா. இப்போ வந்து ஆஃபீஸர் பார்த்தாங்க, எங்கேயோ உள்ளதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் எக்ஸ்பைரி. நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன், உங்கள் பார்வைக்கு வரலன்னு. அந்த டப்பாவை பாருங்கள், அதை நாங்கள் பயன்படுத்த முடியுமா? அப்படி பார்த்தீங்கன்னா 2,71,580 ஏக்கர் பதிவாயிருக்குண்ணே இன்னைய டேட்டாவுக்கு. 2,71,580 ரூபா இன்னைய வரைக்கும் ரீஸ்ட் ஆயிருக்குன்னா ஆன்லைனில் பார்த்தேன். அதுக்கு 500 ரூபான்னா கிட்டத்தட்ட 13,57,900,000 ரூபாய். ஒரு சாதாரண 1 ஏக்கர் வச்சுருக்க என்ன மாதிரி விவசாயிகிட்டேருந்து இந்த கவர்மெண்ட் வாங்குறது வெறும் 10 நாளில் 13,57,900,000 ரூபாய் வாங்கியிருக்காங்கண்ணே. அதுக்கு எந்த பொருளும் ஒழுங்காக கொடுக்கல. அந்த பொருள் 3 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த பொருள் இன்னும் எல்லாரும் வச்சுருக்காங்க. உண்மையா இல்லைங்களா? சப்சிடி வாங்கின அத்தனை பேருக்கு தெரியும். ஏன்னா டெல்டா பாக்கிலேருந்து யாரும் இங்கே வரல. டெல்டா நாங்கள் கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கோம். அதுக்கு மட்டும்தான் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப அக்கிரமம்னா இன்னை வரைக்கும் இந்த டேட் வரைக்கும் நடக்குதுண்ணா. இது 1 ஏக்கர் தான் கொடுக்குறாங்கண்ணே. அதுவும் இல்லாமல் ஒரு 76 சென்ட் மட்டும் இருந்தாலும் அவனும் அந்த 500 ரூபாய் தரணும் குடும்பத்துக்கு. ரேஷன் கார்டுக்கு தராங்கண்ணே, அது ரைட்டு. இதில் இப்போ டெமோவாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா போட்டிருக்காங்கண்ணா, பணம் ஒரு ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டிருக்காங்க. 4000 ரூபாய் போடலண்ணே, 3,100 ரூபாய் போட்டிருக்காங்க. 3,100 ரூபாயில் நான் 500 ரூபா ஆஃபீஸுக்கு கொடுக்கணும், விஓஓ ஃபோட்டோ எடுக்கணும். இல்லைண்ணா ஃபோட்டோ எடுக்கணும்ண்ணா, ஃபோட்டோ 40 ரூபா, அதுவும் எங்களுக்கு 300 ரூபாய். 800 ரூபாயை வாங்கிட்டு எங்கள்கிட்டேருந்து 3,100 ரூபாய் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு 20 விவசாயிங்களுக்கு போட்டிருக்கேன். எழுதி கொடுத்துறேண்ணே, டீட்டெயிலாக எழுதி கொடுத்துறேன். ஆன்லைனில் டேட்டா எடுத்து வச்சுருக்கேண்ணே, எழுதி கொடுத்துறேண்ணே. இதுதானே என்னோட கோரிக்கை. அது கொஞ்சம் கவனத்துக்கு கொண்டு வரேண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. திரு பாலமுருகன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பலாந்துறை வாய்க்கால் விவசாய சங்கத்தினுடைய பிரதிநிதி பெரு விவசாயி திரு ஏ.கே. பரமானந்தம் அவர்கள். அண்ணன் இடைப்பாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, எனக்கு வயது 81. நான் 3 முதலமைச்சர்களை நான் அவங்கள்ட்ட பேசி 3 முதலமைச்சரும் பேசி அவங்கள்ட்ட ஆசை பெற்றிருக்கேன். அவங்க வாழ்ந்த காலத்தில் நான் வாழறாங்கிறது எனக்கு ஒரு ரொம்ப பெருமையாக இருக்குது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் நான் நேராக கோட்டைக்கே போயிருக்கோம். அதே அவர் செல்வராஜனால தான் போனோம், நேராக முதல்வர்கிட்ட பேசியிருக்கோம். அப்படிப்பட்ட காலத்தில் பொற்கால ஆட்சி புரட்சித் தலைவருடைய ஆட்சி. அந்த ஆட்சியும் பார்த்தோம். புரட்சித் தலைவருக்கு அடுத்தபடி தோட்டத்து கொல்லை வாசப்படி வழியாக வந்த கருணாநிதி ஆட்சி கேவல ஆட்சியும் நாங்கள் பார்த்துருக்கோம். அதேமாரி அம்மா பொற்கால ஆட்சியும் நான் பார்த்துருக்கேன். அவங்க பொற்கால ஆட்சி அதுக்கப்புறம் ஐயா தாங்கள் இந்த விவசாயிங்கன்னு சொன்னீங்க பாருங்கள், எங்களுக்கு அப்படியே மனம் நிறைவாக இருக்குது. இன்னைக்கு நான் ஒரு விவசாயி, நான் ஒரு நெஞ்ச நிமித்தி சொல்கிறீங்க, நாங்களும் நெஞ்ச நிமித்தி இருக்கிறோம் 81 வயசில். அப்படி இருக்கும்போது நான் உங்கள் ஆட்சி காலத்தில் நான் மாவட்ட மர வளர்ப்போர் சங்க தலைவர். எங்கள் ஊரை பாருங்க ஐயா, அப்படியே சோலைவனம் மாதிரி இருக்கும். உங்கள் ஆட்சி காலத்தில் வனத்துறை மூலயமா ஏகப்பட்ட கன்றுகள் வாங்கி கிராமமாக கொடுத்து இன்னைக்கு அந்த கிராமம் வச்சோட சோலைவனம் மாதிரி இருக்குது. அதுக்கு பணமும் கொடுத்தீங்க, பரிமாற்றத்துக்கு பராமரிப்பு செலவுக்கு பணமும் கொடுத்தீங்க. அப்படிப்பட்ட வாழ்ந்த காலத்தில் இப்போ பாருங்கள், இந்த 4.5 ஆண்டு காலத்தில் ஒரு கண்ணு கூட யாருக்கும் கொடுக்கலைங்க. நானும் போய் கேட்டால் அங்கே போய் சிட்டா வாங்கிட்டு வா, இங்கே போய் சிட்டா வாங்கிட்டு வா, பரிந்துரை வாங்கிட்டு வான்னு இந்த மரக்கண்ணு கொடுக்கறதுக்கே இவ்வளவு கஷ்டத்தில் போச்சுங்க. அப்படி அது போச்சுங்க. நம்ம ஸ்ரீமுஷ்ண வட்டத்தில் இன்னைக்கு காமராஜர் காலத்தில் கட்டப்பட்ட
கால்நடை மருந்தகம். புரட்சித் தலைவர் அம்மா ஐயா காலத்தில் நல்லா போயிட்டு இருந்தது. அம்மா காலத்துலேயும் ஏகப்பட்ட இது பண்ணி போயிட்டு இருந்தது. இன்றைக்கி பாருங்கள், வெறும் காடாக கிடக்கு. ஒரே ஒரு டாக்டர் மட்டும்தான் இருக்காங்க. அடுத்தபடி கம்பவுண்டு கிடையாது, மருந்து கிடையாது. எழுதி கொடுத்தா போய் மருந்துகளை வாங்கிட்டு வாங்குறான். இந்த அவல நிலையெல்லாம் போக்குறதுக்கு ஐயா திருப்பி ஆட்சிக்கு வந்து ஒரு இங்கே அதுவும் திருமட்டம் வந்து மாவட்டம் ஆகிப்போச்சு, திருமட்டம் ஒன்றியம் ஆகிப்போச்சு. எல்லா அண்ணன் ஐயா உங்கள் காலத்தில் தான் எங்கள் ஊர் ஒன்றியம், திருமட்டம் ஒன்றியம். அண்ணா முருகமார் அவர்கள் மேடையில் பேசி சட்டமன்றத்தில் ஒன்றியத்தை ஆக்கிட்டாங்க. நான் ஒன்றிய குழு உறுப்பினர், முதல் உறுப்பினர். மாறுதட்டி நிற்கிறேன். அன்னைக்கு மன்னாடி போகணுன்னா ஒரு நாள் ஆகிடும் எங்களுக்கு. அதெல்லாம் போய் வீட்டிலேருந்து ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுவோம். அப்படிப்பட்ட நல்ல நிலையெல்லாம் வந்து திருப்பி வந்து அந்த கால்நடை மருந்தகத்தை வந்து விரிவுபடுத்தி சுத்தப்பட்டு 20 கிராமத்தில் கால்நடை மருந்து. ஏனையவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்கள் கடந்த கால ஆட்சியில் பெருமாள் ஏரிக்கும் எங்களது 50 ஆண்டு கால கணவனுடைய அருவாமுக திட்டத்துக்கும் பணத்தை ஒதுக்கி தந்தீர்கள். ஆனால் இப்போ நடந்து கொண்டிருக்கிற ஆட்சி அவர்களது சாதனையாக அதை வந்து வரையறுத்துக் கொள்கிறார்கள். அருவாமுக திட்டத்திற்கு பாடுபட்ட ஒரு இனாகரேஷன் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. பிடபிள்யூடி கூப்பிட்டு நான் ஒரே ஒரு விவசாயி தான் போகிறேன் வந்துங்க. அதுக்கு பாடுபட்ட முக்கியமான தானூர் சண்முகனிடமில்ல யாருமே கூப்பிடலைங்க. அதை அரசியல் கட்சியாகவே நடத்துகிறாங்க. நான் ஒரு ஆள் தான் பச்சை துண்டு போட்டு அங்கே போயிருக்கேன் வந்துங்க. பழைய கலெக்டரும் ஈயும் கூட்டு என்னையும் பூ போட சொன்னாங்க. ஏன்னா விவசாயி நீயும் போடுன்னு சொல்லிட்டு வந்துங்க. ஏன்னா இங்கே எல்லாமே வந்து அரசியல் மீட்டிங்லாம் நடக்குது வந்துங்க. யாரும் இது பண்ணாது. அதாவது சொல்லே செய்ய சொல்லாத செய்யணுன்றாங்க, ஆனால் சொன்னது செய்ய மாட்டாங்க வந்துங்க. நாங்கள் வீராணி ஏரியை தூர் வாரணும், என்எல்சி சிஎஸ்ஆர் பண்ணலன்னு சொல்கிறோம், போராட்டம் நடத்துகிறோம். 23 வில்லேஜ் சுத்தமாக பாதிக்குது, வீடு உள்பட பாதிக்குது. நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம். எங்களுக்கு போராட்டம் நடத்துறதுக்கு எங்களுக்கு வந்து போராட்டம் ஏன் நடத்துகிறேன்ற வந்துங்க. நடத்திட்டு போடுவான்னு என்னை மிரட்டுறான் வந்துங்க. ஏன்னா நான் வந்து மைனாரிட்டி, நான் வந்து ஜாதியில் வந்து ஆயிடு. ஆனால் நான் சொன்னேன் நான் பச்சை துண்டு போட்டேன், விவசாயி, தமிழன். அது சொல்கிறேன், நடத்தி காக்கிறேன், நீ என்ன தடுத்து பாருன்னு சொல்லிட்டு நடத்தி காட்டணும். நாங்கள் எவ்வளோ பேர் கூட்டினோம். ஆனால் அப்படி இன்னும் வர்ற வழியில் வரங்க பூரா போலீஸ் விட்டு அதை விட்டு மிரட்டி கிரட்டி விட்டு எங்களை வந்து கலெக்டரையும் எஸ்பியும் கூட்டு கூட எங்களை பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. நாங்கள் சொன்னோம், எங்கள் 4 பேர் நாங்கள் போயிருக்கோம், 4 இட்லி கூட இந்த வராண்டாவில் படுத்துக்கிறோம், ஆனால் நாளைக்கு போராட்டம் நடக்கும் அப்படின்ட்டு வந்துங்க. இன்ஸ்பெக்டர் கூட மிரட்ட அவங்களுக்கு பிரிவு சரசன் சொன்னேன். நான் சொன்னேன், சார் முற்றுகை போராட்டம் நாங்கள் பண்ணல, கண்டன அறுப்படை இதுக்கு எந்த சட்டத்தையும் இருக்குது. நாங்கள் எவ்வளோ போராட்டம் செஞ்சிச்சிருக்கோம் வந்து. எனக்கு 64 வயசு ஆகுது, இன்னைக்கு நான் அந்த போராட்டம் பண்ணலன்னு சொன்னதுங்க. அவ்வளோ இதுங்க. ஆனால் நல்ல மனுஷன் கொண்ட வந்து கன்னியாகுமரிக்கார் விஜயகுமார் டிஎஸ்பி இருந்தார். அவர் கூட டிஎஸ்பி இவரு கூட இன்ஸ்பெக்டர் நாட் அரெஸ்ட் அப்படின்னாரு. அவங்கள ஸ்பாட்டில் வச்சு நீ பண்ணினாருங்க. ஆனால் எங்களுக்கு போராட்டத்துக்கு எங்களை வெற்றி பெற வச்சு அவர் தான் பண்ணி கொடுத்தாருங்க. நாங்கள் வந்து எங்களுங்க வீராணி ஏரியா சிஎஸ்ஆர் என்எல்சி ஃபண்டில் வெட்டி கொடுன்னு சொல்லி கேட்குறோம். அந்த என்எல்சி ஃபண்டில் கூட கேட்டு வெட்டி கொடுக்க உங்களுக்கு திராணி இல்லை. வருஷம் அந்த 23 வில்லேஜ் வெள்ளம் வந்தால் அந்த 23 வில்லேஜ் சுத்தமாக பாதிக்குது வந்துங்க. வறட்சியிலும் பாதிக்குது. நான் வந்து கடகோடி பரங்கிப்பட்ட பிள்ளைகளை மணிக்குள்ள விலை கடகோடி வீராணி ஏரியுடைய கடமடை விவசாயம். நான் வந்து நான் வீராணி ஏரி தூர் வரணும், தண்ணி வந்தால் எனக்கு தண்ணி வரும். ஐயா அவர்கள் அடுத்த தடவை நீ ஆட்சி வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு வந்து எப்படி பெருமாள் ஏரி வெட்டி கொடுத்துருங்க, அதுமாரி வந்து வீராணி ஏரி தூர் வரி கொடுக்கணும். அந்த வெள்ளியங்கால ஓடை மற்றும் இன்னும் இதர ஓடைகளும் வந்து இது வந்து ஏன்னா வந்து வெள்ளிக்கால ஓடை திருநாறு வந்து அப்படி அந்த பெல்ட்டு பூரா சுத்தம் இதெல்லாம் பாய்ச்சிடும். நாங்கள் என்ன கேட்குறோம், பர்மனன்ட் சொல்யூஷன். நீங்கள் வருஷம் நாங்கள் விவசாயம் 25,000 30,000 பயிர் விட்டு செலவு பண்ணுவோம். நீங்கள் வெள்ளை நிவாரணம் 5,000 கொடுப்பீங்க. அப்போ 20,000 யார் வீட்டு காசு போகுதுங்க? ஒன்றுமே இல்லை. ஐயா ஆட்சியில் நீங்கள் வந்து பேரிடர் நிவாரணம் இதில் 20,000 கொடுத்து ஹெக்டருக்கு. ஆனால் உற்பத்தி ஆட்சியில் வந்து திராவிட மாநிலத்தில் 13,000 ரூபாய் ஒதுக்குறாங்க. 13,000 ஒதுக்கி அந்த 13,000 முழுசாக கொடுக்க கிடையாது. பார்ட்டு பாதிப்பு 40% 30% 2,000 கொடுக்குங்க. அதுமாதிரி இன்சூரன்ஸ் இடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணுங்க. நான் வந்து ஒரு மோட்டார் சைக்கிள் நான் இன்சூரன்ஸ் பண்ணேன், யார் மேலேயே மோதினா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸு இல்லை, என் வண்டிக்கு டெப்ரிஷியேஷனில் கொடுப்பேன் சார். ஆனால் விவசாயத்து வரைக்கும் எதுக்கு சார் 5 வருஷம் ஆவரேஜ் போட்டு கொடுக்குறாங்க? இந்தமாரி ஆவரேஜ் சொல்லிட்டு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த வருஷம் 2,000 கோடி அடிச்சு போகிறோன்னா அடுத்த வருஷம் வரோம் 3,000 கோடி அடிச்சு போகிறோம், அடுத்த வருஷம் 4,000 கோடி அடிச்சிடும். கடைசியில் விவசாய ஒன்றுமே கிடையாது சார். வந்து நாங்கள் இந்த கட்டின இந்த ப்ரீமியம் அமௌண்ட் கூட வர மாட்டோம் சார். வந்து அப்போ விவசாயம் என்ன பண்ணால் இப்போ இன்சூரன்ஸ் கட்டுறதுக்கே யோசனை மாட்டோம் சார். இப்போ இந்த உளுந்துக்கு கட்டிக்கணும் சார். வந்து நான் உளுந்து பயிர் பச்சை இதெல்லாம் வந்து பருத்தியெல்லாம் பாதிப்புன்னு சொல்லிட்டு கலெக்டருக்கு வந்து நான் மெசேஜ் போடுறேன், ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் போடுறேன். கலெக்டர் உடனே ஜேடியாவுக்கு வந்து உத்தரவு போடுறாரையா வந்து கணக்கெடுக்க சொல்லி. உடனே நாங்கள் பகுதி வந்து வேளாண் அமைச்சர் என்ன பண்ணாங்க, நல்ல பருவமழைன்னு ஒரு அறிக்கை கொடுத்தாருங்க. அதோட அக்ரி டிபார்ட்மெண்ட் படுத்து தூங்கிட்டாங்க. அந்த ஒரு வார்த்தை இவங்க தூங்கிட்டாங்க வந்துங்க. நான் போராட்டம் பண்ணால் கூட சார் வந்து விவசாயிகிட்ட என்ன சார் ஒத்துமையில் சார் வந்து ஒரு போராட்டத்துக்கு விட்டாக்க அந்த கோயிலில் பால் ஊற்றுறக்காக எல்லாம் ஒரு பால் ஊற்றுறாங்களா, நம்மள ஒரு தண்ணி ஊற்றுறமே வராங்க. விவசாயி நீ வந்தால் நீங்கள் 1000 பேர் 2 பேர் ஒரு மாதிரியாக இருக்கும். நாங்கள் ஒரு 4 பேர் கத்தனை மாட்டேங்க கத்திட்டு போட்டோன்னு சொல்லி விட்டுறாங்க. அதனால் நீங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரணும். ஆட்சிக்கு வந்து எங்கள் விவசாயிகளும்
இதெல்லாம் குறையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று அந்த என்எல்சி பற்றி இன்னொன்று பேசுகிறேன். வந்து நான் வந்து மாவட்ட ஆட்சியில் இருக்கும்போது அந்த கறிவெட்டி விவசாயத்தை வந்து அவர்கிட்ட ஒரு புக்லெட் வச்சுருந்தாரு. அதில் வந்து நார்த் இந்தியாவுடைய வந்து ஒரு மைண்ட்ஸியா அதில் 27 சென்ட் நிலம் வந்து கையகப்படுத்திருக்காங்க. அந்த 27 சென்ட் நிலத்துக்கு வந்து அவனுக்கு காம்படிஷன் கொடுத்துட்டு அந்த குடும்பத்தில் 11 பேருக்கு வேலையும் கொடுத்துட்டு அந்த 11 பேருக்கு ஆளுக்கு 10% மனக்கட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ அதுவும் மைண்ட்ஸு, தமிழ்நாட்டிலேயும் மைண்ட்ஸு. நாங்கள் தமிழ்நாட்டில் ஜீவ ஒப்பந்த தொழிற்சாலைகளுக்கு நான் வந்து சில 2-3 தடவை எங்கள் தலைவரை கூட்டு போய் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கோம். அதுக்கு என்னை கூட்டு கேட்குறாங்க, இன்ஸ்பெக்டர் கேட்குறாருங்க, எதுக்கு அவர் விவசாய சங்கத்தை என்எல்சி எம்ப்ளாய்க்கு என்ன சம்மந்தம். நாங்கள் சொன்னோம், ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கர்நாடகாவிலேருந்து தண்ணி விடலை, அப்போ நாங்கள் ஏன் கரண்ட்டு கொடுன்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட என்எல்சி தொழிலாளர் எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்க. அதனுடைய வந்து நன்றி உணர்ச்சி. அதோடு இல்லாமல் இன்றைக்கி கான்ட்ராக்ட் லேபராக இருக்கும் கூட அடிமாட்டு வேலைக்கு எங்கள் வீட்டு விவசாயிகிட்ட நிலத்தை பிடிக்கிற விவசாயி தான் கான்ட்ராக்ட் லேபராக இருக்காங்க. இன்றைக்கி 700 ரூபாய்க்கு வேலை செய்கிறான். அதே இடத்துல அவனுக்கு கோட்டஸ் கூட கிடையாதுங்க. இவன் கொடுக்குற 20 நாளைக்கு அவன் 20 மைல்லேருந்து 1 லிட்டர் பெட்ரோல் போட்டு வராங்க. ஆனால் நார்த் இந்தியாவில் இருக்கவன் 1.5 லட்சம் எழுதி இவன் கூட வேலைக்கு சேர்ந்தவன் 1.5 லட்சம் எழுதி சம்பளம் வாங்கிக்கின்னு கோட்டஸில் இருக்காங்க. இது என்ன நியாயம்? 2,000 இந்த கடலூர் மாவட்டத்தில் என்எல்சி எடுத்தால கடலூர் மாவட்டம் இல்லை, சுற்றுப்பட 2-3 டிஸ்ட்ரிக்ட் வந்து தண்ணியிலேருந்து பொல்யூஷன்ட்டு கேன்சர் எல்லாம் வந்து சொல்கிறாங்க. இவ்வளோ பாதிக்கிறீங்க. அது எப்படியா வந்து இருக்கிற முறை பார்த்தா 180% எப்படியா வட இந்தியக்காரன் வந்து வேலை செய்கிறான்? அதுக்கு எப்படியா வந்து அரசு அனுப்புது? நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் உத்தரவு போட்டு இனிமேட்டு போட்டால் 190% இனிமேட்டு வேலை வாய்ப்பு வந்து தமிழ்நாட்டுக்காரன் தான் சொல்லுங்க. அதை கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றுங்க. கண்டிப்பாக நீங்கள் நிறைவேங்க, நீங்கள் நிறைவேற்றுங்க. அதுமாரி எங்களுக்கு நிறையா செக் டேம்லாம் கட்டி கொடுக்கணும். எங்களுக்கு நீர் வெள்ளத்தெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி கொடுத்தோம். அதேமாதிரி 2வது காமராஜ் 1960 நாங்கள் வந்து கல்லூரி எடுத்து கொடுத்தீங்க. உங்கள் ஆட்சியில் வந்து 5 அடி தாய்ச்சில் வந்து எங்கிட்ட அந்த கல்லெல்லாம் வாங்கி வச்சுருந்தாரு. வந்து அதுக்கடுத்து வந்து ஆட்சி ஒன்றும் பண்ணலையா. எங்களுக்கு ராசி மணல் அணைக்கட்டை நீங்கள் வந்து கண்டிப்பாக கட்டி கொடுக்கணும். வணக்கம், நன்றி. திரு மணிக்கொள்ளை ஆர் ராமச்சந்திரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இயற்கை விவசாய சங்கத்தினுடைய பிரதிநிதி சாத்துக்கூடல் திரு சக்திவேல். மாண்புமிகு அண்ணன் தமிழக விவசாயிகளை பாதுகாக்கும் வருங்கால முதல்வர் அவர்களுக்கு எங்கள் பாரம்பரிய விவசாய சங்கம் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தங்களது ஆட்சி வந்து எங்களுக்கு வந்து பொற்கால ஆட்சி. ஏன்னா ஒரு நிறைவாக இருக்கும்போது ஒரு கஷ்டத்தைப்படும் போது தான் முன்னாடி நிறைவாக இருந்தது வந்து ஞாபகத்துக்கு வரும். அதே மாதிரி இப்போ எவ்வளோ கஷ்டம் விவசாயிகள் படுற துன்பங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக, அதுவும் இந்த மாவட்டத்தில் கடலூர் மாவட்டத்தில் வேளாண்துறை அமைச்சிருக்கக்கூடிய மாவட்டத்தில் அளவுக்கு அதிகமான இன்னல்கள் விவசாயிகள் படுறாங்க. தங்கள் ஆட்சியில் தான் 2021 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க கடன்கள் 16,43,000 கோடி ரூபாய் வந்து கிட்டத்தட்ட 12,110 கோடி ரூபா கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் இவங்க நகை கடன் தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு 57 விதமான விதிகளை போட்டு விவசாயிகளே அந்த கடன் தள்ளுபடியில் வராத அளவுக்கு ஃபில்ட்ரு பண்ணி அவங்களுடைய கட்சிக்காரர்கள் மட்டும் அதில் கடன் தள்ளுபடி பண்ணுற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி அந்த மாதிரியான துரோகம் வந்து இந்த திமுக ஆட்சி செய்ததை நாங்கள் வந்து இந்த இடத்துல நாங்கள் வந்து கூறிக்கொள்ள விரும்புகிறோம். அடுத்தபடியாக வந்து தங்களது ஆட்சி காலத்தில் வந்து நீர் மேலாண்மை வந்து சிறப்பாக இருந்ததுங்க. நாங்கள் வந்து அதான் சொல்லக்கூடாது, முகசுதிக்காக சொல்லக்கூடாது. நீரின் மேலாண்மை வந்து பொதுப்பணித்துறை ஏரிகளும் சரி, குளங்கள் ஊராட்சி குளங்களும் சரி, கரைகளை பலப்படுத்தி நீரை சேமிக்கக்கூடிய தன்மையை நீங்கள் செஞ்சீங்க. ஆனால் அந்த தண்ணியை பயன்படுத்துறதுக்கு இந்த திமுக ஆட்சியில் எந்தவித பயன்படும் செய்யவில்லை. இப்போ குளத்தில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, கிராமத்துடைய சாக்கடை கழிவு இருக்கு இல்லைங்களா, அதை கொண்டு போய் அதை விடுறதுக்கான முயற்சிகளை செஞ்சிட்ருக்காங்க. நீர் மேலாண்மை அவங்க தோற்கடிச்சிட்டு இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப மனக்கவலையாக இருக்குது. அதனால் தாங்கள் வந்து இந்த 2026 முதல்வராக வந்த உடனே நீர் மேலாண்மை தொடர்ந்து அதை பெருசுபடுத்தி எங்களுக்கு பாசனத்தை செய்து தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக நேரடி நெல் கொள்முதல் நிலையம். நேரடி நெல் கொள்முதல் நிலையம் தங்களது ஆட்சி காலத்திலும் சரி, அதுக்கு முந்தைய அம்மாவுடைய ஆட்சி காலத்திலும் சரி, கட்சிக்காரர்கள் வந்து குறுக்கீடு தலையீடு இருக்காது. நேரடி நெல் கொள்முதல் அவங்களுடைய தலையீடே இருக்காது. ஆனால் 4.5 ஆண்டு காலத்தில் ஒரு கிராமத்தில் நேரடி நெல் கொள்முதல் கிட்டத்தட்ட கடலூர் மாவட்டத்தில் வந்து டெல்டாவில் தான் நேரடி கொள்முதல் இருந்தது. அப்புறம் அதுக்கு அடுத்து நம்ம ஆட்சியில் தான் நான் டெல்டாவுக்கும் நேரடி நெல் கொள்முதலை கொண்டு வந்தீங்க. அந்த நேரடி நெல் கொள்முதலையும் இன்னைக்கு வந்து கடலூர் மாவட்டத்தில் 240 செயல்படுது. அந்த 240 விவசாயிகள் கேட்டு வர்றது கிடையாது. கட்சிக்காரர்கள் அந்தந்த கிராமத்துக்கும் திமுக காரங்க கூப்பிட்டு எங்கள் ஊருக்கு வேணும் எங்கள் ஊருக்கு வேணும் வாங்கிட்டு போயிட்டு சிப்பத்துக்கு 60 ரூபாய் வாங்குறாங்க. எங்களுக்கு வந்து 1 கிலோ உற்பத்தி செய்வதற்கு கிட்டத்தட்ட 20 ரூபா செலவாகுது. அரசாங்கம் அறிவிச்சிருக்குது 24 ரூபா 50 காசு போல் அறிவிச்சிருக்கிறாங்க. 4 ரூபா 1 கிலோவுக்கு 4 ரூபான்னா எங்களுக்கு வந்து ஒரு 2000 3000 தான் சொற்ப லாபம்.
அந்த சொற்ப லாபத்தை கூட கீழ்மட்ட திமுக கட்சி தொண்டர்கள் கொள்ளையடிப்பது எங்களுக்கு ரொம்பவும் வருத்தத்தை அளிக்கிறது. நான் வந்து சபையில் சொல்கிறதுக்கு நான் வெட்கப்படலை. நான் 20 ஏக்கர் விவசாயம் பண்ணுறேன், அறுவடை மிஷின் வச்சுருக்கேன், நடவு மிஷின் வச்சுருக்கேன், சாப்பாட்டு கஷ்டப்படுறேன். என்னுடைய பொருளாதாரம் எல்லாம் சுரண்டிவிட்டாங்க. இந்த திமுக 4.5 ஆண்டு காலத்தில் வந்து சுரண்டி விட்டது கடும் வேதனையாக இருக்கிறது. நீங்கள் எப்போ ஆட்சிக்கு வருவீங்க, எங்களுக்கு எப்போ விடிவு காலம் பிறக்குங்கிறத தான் நாங்கள் வந்து உணர்வுபூர்வமாக நாங்கள் எதிர்பார்க்குறோங்கிறத கோரிக்கையாக வைக்கிறோம். அதுக்கு அடுத்தது வந்து மாவட்டத்தில் 2 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. மத்திய அரசு வழங்கக்கூடிய வேளாண் பொறியியல் துறை மூலயமாக இயந்திரமயமாக்கப்படுதல் டிராக்டர் கொடுக்குறாங்க. அந்த டிராக்டர் வந்து டிபிடி ஆப்பில் மத்திய அரசு வந்து ஆன்லைனில் பதிவு பண்ணணும். தங்கள் ஆட்சியில் வந்து அது சரியாக செயல்படணும். உழவன் செயலி செயல்பட்டு அதில் பதிவு பண்ணோம். உண்மையை சொல்கிறேங்க, உழவன் செயலி சிறப்பாக இருந்தது. அதில் பதிவு பண்ண அத்தனை விவசாயிகளுக்கும் நேரடியாக இயந்திரங்கள் வந்து கொண்டு இருந்தது. ஆனால் தற்போது 4.5 ஆண்டு காலத்தில் கொடுமையிலும் கொடுமை, அதை சொல்கிறதுக்கு கூட எனக்கு கஷ்டமாக இருக்குது. மந்திரி பட்டியல் கொடுக்கக்கூடிய பட்டியல்தாரர்களுக்கு மட்டும்தான் இயந்திரம். ஆன்லைன் பதிவுலாம் இல்லை. ஆனால் இந்தியாவில் எல்லாமே ஆன்லைன் தான். ஆனால் அந்த ஒரு திட்டத்துக்கு ஆன்லைன் கிடையாது. அந்த மந்திரி பட்டியலில் என் பேர் இருக்குன்னு வச்சிங்களேன், எங்கள் ஊர் கட்சிக்காரர் வருவார், 3 லட்சம் கொடுத்தா தான் உனக்கு வண்டி, இல்லைன்னா வேற பேர் மாற்றிடுவோம் அப்படின்றார். இந்த மாதிரியான அயோக்கியத்தனமான இந்த ஆட்சி எங்களுக்கு வந்து ரொம்பவும் கொடுமையான ஆட்சியாக தெரிகிறது, கொடுங்காலான ஆட்சியாக தெரிகிறது. தங்கள் எப்போ ஆட்சி கட்டில் ஏறுவீர்கள் என்பதை தான் நாங்கள் வந்து கனவு கண்டு வர வேண்டும் என்ற ஒரு உணர்வுபூர்வமாக நான் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக இந்த திமுக தொண்டர்கள்லேருந்து எல்லாருமே கிராமத்தில் இருக்கிற மரங்கள் எல்லாத்தையும் 4 ஆண்டு காலம் காலி பண்ணிட்டாங்க. 4.5 ஆண்டு காலத்தில் மரங்களை வெட்டியதன் விளைவாக இந்த வனவிலங்குகள், பறவைகள் உணவின்றி எங்கள் விவசாய நிலம் தேடி வந்து எங்கள் விவசாயத்தை பொருளாதாரத்தை சீரழிக்கிறது. எனவே தாங்கள் வந்து ஏரி, குளம், புறம்போக்கு, ஒரு தோப்பு புறம்போக்கு எல்லா இடங்களிலும் பசுமையான பழவகை நீண்டகால மரங்களை அமைத்து நமக்கு வந்து இந்த மண்ணில் வெறும் மனிதர்கள் மட்டும் நமக்கு இல்லை, எல்லா பறவைகளும், எல்லா விலங்குகளும், எல்லா உயிரினங்களும் அவசியம் தேவை. அதனால் நீங்கள் வந்து முதல் அந்த பழவகை நீண்டகால மரங்களை பல இடங்களில் நடணும். இப்போ ஒரு மாதத்துக்கு கூட சுற்றுச்சூழல் தினம் சொல்லி அமைச்சாங்க. நானும் 4 வருஷமாக பார்த்துட்டு தான் இருக்கேன். சுற்றுச்சூழல் மரம் வைக்கிற இடம் ஒரே இடமா இருக்கும். இந்த மரவகை கண், இந்த என்னது தேக்கு, இந்த இது சின்ன சின்ன மரத்தை வச்சு புங்க மரம் இதெல்லாம் ரோடு நடுக்க வைப்பாங்க, சும்மா முள்ளு ஊணுவாங்க, அவ்வளோதாங்க. அடுத்த வருஷம் அதே இடத்துல தான் வைப்பாங்க. இது 4 ஆண்டு காலமாக நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி மரம் தான் வச்சிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கண்டிக்கத்தக்கது. ஆனால் நீங்கள் வந்தீங்கன்னா சிறப்பாக செயல்பட்டு எங்களை வந்து வாழ வைக்கணுங்கிறது தான் நாங்கள் 2026 எங்களுடைய விவசாய சங்கம் முழு ஒத்துழைப்பும் உங்களுக்கு கொடுத்து நாங்கள் உங்களை வரவேற்க நாங்கள் காத்துட்ருக்கிறோம், கனவு கண்டுட்டு காத்துட்ருக்கோம் என்பதை கூறிக்கொள்கிறோம். அடுத்தபடியாக இந்த 4.5 ஆண்டு காலத்தில் நாங்கள் படாத பாடுபட்டு விட்டோம், பொருளாதாரத்தில் சீரழிந்து விட்டோம். அதனால் அண்ணன் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற உடன் அனைத்து விவசாய கடன்களும் ரத்து செய்ய வேண்டும். பொருளாதாரம் கஷ்டம்தான். அவங்க 4 ஆண்டு காலத்தில் 4 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்க, உண்மைதான். நாங்கள் அதுக்கு மேலே கடன் வாங்கி கஷ்டத்தில் இருக்கோம். எங்களை பாதுகாக்கணும்னு சொன்னாக்க கடனோட கடன் நீங்கள் வாங்கி எப்படியாவது மத்திய அரசு மூலம் சுமூகமாக நடத்தி எங்களுடைய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு நன்றி பெறுகிறேன். மீண்டும் இயற்கை விவசாயம் சார்பாக எங்களது தங்கை வந்து நாட்டு கருப்பு கோணி அவளும் தங்களுக்கு நாங்கள் இயற்கையாக பறிச்ச தேனும் கொண்டு வந்திருக்காங்க, அதை தாங்கள் வாங்கிக்கணுங்கிறத தாழ்மையில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, முதற்கண் வணக்கம். இறந்த கால விவசாயிகளும் நிகழ்கால விவசாயிகளும் பேசிவிட்டார்கள். எதிர்கால விவசாயியாக நான் பேச வந்துள்ளேன். ஐயா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் விவசாயிகளுக்கான பொருளாதாரமும் வாழ்வாதாரமும் குறைஞ்சிக்கிட்டே வருது. விவசாயிகள் பயிரிடுற பயிர்களுக்கு அவங்களே நிரந்தர விலை நியமிக்கணும்னு ஒரு சட்டத்தை வந்து நீங்கள் கொண்டு வரணும் ஐயா. ஏன்னா இப்போ விவசாயியோடைய பிள்ளையாக இருந்து நான் வந்திருக்கேன். எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறாரு. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் இதில் சரியான இது கிடையாது. ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல் எதுவுமே கவர்மெண்ட்டில் சரியாக கிடையாது.
உள்ளே போனாலே ஓட்டை எல்லாம் நியூஸ்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் 26ல் கட்டாயமாக முதலமைச்சராக வந்து இதுக்கு ஒரு தீர்வு காணணும் ஐயா. அதே மாதிரி எல்லா இயற்கை விவசாயிகளும் இயற்கையாக மாடு, நாட்டு மாடு எல்லாரும் வளர்க்கணும். அதுக்கும் நீங்கள் வந்து பரிந்துரை செய்யணும். நன்றி, வணக்கம்.